ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH குக் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு தான் நான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுட சுட இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இட்லிக்கு தான் இந்த சட்னி. சூடான இட்லிக்கு தக்காளி தொக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கூடயே சேர்த்து சாப்பிட்லாம். இந்த தக்காளி தொக்கு பாக்ஸில் எடுத்து வச்சா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி தான் எடுத்துருக்கேன். இந்த பாகத்தை கட் பண்ணி நீக்கிடுங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி இது மாதிரி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள், லூஸாக இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, சீரகம் 1 டீஸ்பூன். சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்து வச்சு இதை அரைக்க போகிற ஜார்லேயே சேர்த்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டேன். நல்லா பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், கட் பண்ணியிருக்க தக்காளியை அப்படியே சேர்த்துடலாம். 1/2 kg தக்காளி. நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். இங்கே பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு அளவுக்கு புளி, முழு நெல்லிக்காய் சைஸுக்கு வாஷ் பண்ணி தான் போடுறேன். சுத்தம் பண்ணிட்டு போடுங்க. இந்த தக்காளிக்கு மட்டும் கல் புளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். கொஞ்சம் இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. தக்காளியில் இருக்கிற ஈரமும் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். நம்ம பொடி பண்ண பொடியை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு பூண்டு தோல் நீக்கி எடுத்துருக்கேன். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு வடை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா சேரட்டும். இது பாருங்கள், நல்லா கலர் மாறிடுது. இந்த டைமில் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு சேருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிச்சதை நம்ம அந்த தொக்கில் அப்படியே சேர்த்துடலாம். அப்படி கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. கரண்டி மாற்றி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அப்படியே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.